திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 38 ஊழ். அதிகாரம் 38 ஊழ் ஃபேட். திருக்குறள் 371 முதல் 380 வரை. திருக்குறள் 371. ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி. முன்னுரை. ஒரு மனிதனுக்குச் செல்வம் சேர்வதற்கும் அவரிடம் உள்ள செல்வம் அவனை விட்டு அழிவதற்கும் அவரது உழைப்பு மட்டுமே காரணமன்று, அதற்குப் பின்னால் ஊழ் என்னும் விதி எவ்வாறு செயலாற்றுகிறது என்பதை விளக்கும் முகமாக அமைந்துள்ளது. தமிழ் சுருக்கம். ஒருவனுக்கு செல்வம் சேருவதற்கு காரணமான நல்ல ஊழ் வரும்போது அவரிடம் சோர்வில்லாத சுறுசுறுப்பு உண்டாகும். அவரது கைச்சொத்து அழிவதற்கு காரணமான தீய ஊழ் வரும்போது அவரிடம் சோம்பல் வந்து குடியேறும். English summary. When good fate commands wealth to accrue, it drives away laziness and brings unflagging effort. Conversely, when ill fate decrees the loss of wealth, it induces sheer laziness and procrastination. விரிவான பகுப்பாய்வு. ஆகூழ் ஆக்கம் தரும் ஊழ் நல்ல விதி, அசைவின்மை, சோர்வில்லாமை, இடைவிடாத முயற்சி மற்றும் சுறுசுறுப்பு. போகூழ் அழிவைத் தரும் ஊழ் தீய விதி, மடி, சோம்பல். இலக்கண நயம். ஆகூழ் போகூழ் அசைவின்மை மடி எனச் சொற்களை முரண்படுத்தி ஆன்டிதெசிஸ் நயம்படக் கூறியுள்ளார் வள்ளுவர். காரியத்திற்கு காரணமான ஊழே மனிதனின் மனநிலையை தீர்மானிக்கிறது என்பதை இலக்கணத் தகுதியோடு நிறுவுகிறார். கருத்து மையக் கருத்து. மனதின் சுறுசுறுப்பும் சோம்பலும் கூட நம் கைவசமில்லை, அவை ஊழின் விளைவுகளால் தீர்மானிக்கப்படுபவை. விளக்கம். நாம் பல நேரங்களில் வியப்பதுண்டு, அவ்வளவு புத்திசாலி ஏன் திடீரென சோம்பேறியாகிவிட்டான், அல்லது சாதாரண மனிதன் எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்குகிறான் என்று. ஒருவனுக்கு செல்வம் சேர வேண்டிய நேரம் வரும்போது அவனையும் அறியாமல் அவனுக்குள் ஒரு பெரும் ஆற்றலும் சுறுசுறுப்பும் பிறக்கும். அதுவே அவரது வீழ்ச்சிக்கான காலம் வரும்போது அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் மதியிழந்து சோம்பலில் மூழ்கிவிடுவான். தத்துவ பகுப்பாய்வு. மனிதனின் அகவயமான இன்டர்னல் மனமாற்றங்கள் கூட புறவயமான எக்ஸ்டர்னல் பிரபஞ்ச விதிகளுக்கு அல்லது விதியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவை என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. திருக்குறள் 372. பேதை படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகலூழ் உற்றக்கடை. முன்னுரை. மனிதனின் அறிவு அவரது இயல்பு அல்லது கல்வியால் மட்டும் உருவாவதில்லை, ஊழின் தன்மையைப் பொறுத்தே அவரது பகுத்தறிவும் மழுங்குவதும் மலர்வதும் நிகழ்கிறது என்பதை விளக்குகிறது. தமிழ் சுருக்கம். செல்வத்தை இழப்பதற்கு காரணமான ஊழ் வரும்போது அது அறிவுடையவனையும் பேதையாக, அறிவற்றவனாக மாற்றிவிடும். செல்வம் பெருகுவதற்கு காரணமான ஊழ் வரும்போது அது இயல்பாகவே அறிவை விரிவடையச் செய்யும். English summary. Ill fate that causes loss will cloud one's intellect and make them act foolishly. On the other hand, benign fate that brings prosperity will broaden one's wisdom and intellect. விரிவான பகுப்பாய்வு. பேதைப்படுக்கும் அறிவற்றவனாக மாற்றும் இழவூழ் இழப்பைத் தரும் ஊழ் அறிவகற்றும் அறிவை விரிவடையச் செய்யும். அகற்றுதல் பெருக்குதல் விரிவாக்குதல். ஆகலூழ் உற்றக்கடை ஆக்கம் தரும் ஊழ் வந்து பொருந்தும்போது. கருத்து மையக் கருத்து. ஒருவருடைய அறிவின் தெளிவும் பேதைமையும் அவனது தற்போதைய ஊழின் போக்கைப் பொறுத்தே அமையும். விளக்கம். தொழிலில் நஷ்டம் வரப்போகும் ஒருவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தவறான முடிவுகளையே எடுப்பான். அவன் அறிவு அப்போது வேலை செய்யாது, அவனை பேதையாக்கிவிடும். மாறாக முன்னேற வேண்டிய காலம் வரும்போது சாதாரண அறிவும் மிகத் துல்லியமாக வேலை செய்து வெற்றியைத் தேடித்தரும். தத்துவ பகுப்பாய்வு. அறிவு என்பது நிலையான தற்சார்புடையது அல்ல, அது காலத்திற்கும் விதியின் சூழலுக்கும் கட்டுப்பட்டு தன் தன்மையை மாற்றிக்கொள்ளும் தற்காலிக கருவி என்ற தத்துவ பார்வை இதனுள் அடங்கியுள்ளது. திருக்குறள் 373. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றுந்தன் உண்மையறிவே மிகும். முன்னுரை. ஒருவன் எவ்வளவுதான் நுட்பமான கல்வி கற்றிருந்தாலும் அவரது செயல்பாடுகளை தீர்மானிப்பது அவரது உள்ளார்ந்த விதியினால் ஏற்படும் அறிவே என்று வள்ளுவர் இக்குறளில் ஆணித்தரமாக கூறுகிறார். தமிழ் சுருக்கம். ஒருவன் மிக நுட்பமான அறிவுபூர்வமான பல நூல்களைக் கற்றறிந்த போதிலும் அவனுக்கு ஊழினால் விளையும் அவனது உண்மையான இயல்பான அறிவே மேலோங்கி நிற்கும். English summary.
Even if a person studies many subtle and profound books, their innate intellect, as conditioned by their past karma destiny, will ultimately prevail. விரிவான பகுப்பாய்வு, நுண்ணிய நூல், ஆழமான, நுட்பமான கருத்துக்களைக் கொண்ட சாத்திரங்கள் நூல்கள். உண்மை அறிவு. இங்கே உண்மை அறிவு என்பது ஊழின் காரணமாக அவனுக்கு வாய்த்துள்ள இயல்பு அறிவு, innate disposition determined by fate, மற்றும் ஆயினும் மீண்டும் கருத்து மையக்கருத்து. செயற்கையான கல்வியறிவை விட விதியால் நிர்ணயிக்கப்பட்ட இயற்கை அறிவே இறுதி நேரத்தில் வெளிப்பட்டு நிற்கும். விளக்கம். பல்கலைக்கழகங்களில் படித்து பெரிய பட்டங்கள் பெற்றவர்கள் கூட சில இக்கட்டான சூழ்நிலைகளில் மிக முட்டாள்தனமாக முடிவெடுப்பதைக் காண்கிறோம். அதற்கு காரணம், அவர்கள் கற்ற கல்வி, நுண்ணிய நூல், அந்த நேரத்தில் வேலை செய்யாமல் அவர்களது ஊழின் விளைவாக தோன்றும் உண்மை அறிவு வேலை செய்வதே ஆகும். தத்துவ பகுப்பாய்வு. அறிவு இருவகைப்படும். ஒன்று புறத்தே இருந்து பெறப்படும் கல்வி அறிவு, மற்றொன்று அகத்தே விதியின் பயனால் வரும் இயல்பு அறிவு. இதில் அக அறிவே மனிதனை வழிநடத்தும் இறுதிச் சக்தி என்ற தத்துவத்தை இது பேசுகிறது. திருக்குறள் 374. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு, தெள்ளியராதலும் வேறு. முன்னுரை. உலகத்தில் செல்வமும் அறிவும் எப்போதும் ஒரு சேர இருப்பதில்லை என்ற நிதர்சனமான உண்மையை ஊழின் பின்னணியில் விவரிக்கிறது. தமிழ் சுருக்கம். உலகத்தின் இயல்பு இரு வேறுபட்ட தன்மைகளைக் கொண்டது. செல்வம் உடையவராக இருத்தல் என்பது வேறு, தெளிந்த அறிவுடையவராக, அறிஞராக இருத்தல் என்பது வேறு. இரண்டும் ஒருவரிடமே அமைவது அரிது. இங்கிலீஷ் சம்மரி. The ways of the world are twofold and distinct. The dispensation of wealth is one thing, and the attainment of a clear, wise intellect is entirely another. விரிவான பகுப்பாய்வு. இருவேறு உலகத்து இயற்கை. உலக நடைமுறை இரண்டு வெவ்வேறான கூறுகளைக் கொண்டது. திரு. செல்வம். இலக்குமி. ஷு. தெள்ளியர், தெளிந்த அறிவுடையவர், சரஸ்வதி கடாட்சம் பெற்றவர். கருத்து மையக்கருத்து. செல்வமும் கல்வியறிவும் வெவ்வேறு ஊழின் அடிப்படையில் கிடைப்பவை. எனவே அவை இரண்டும் தனித்தனியானவை. விளக்கம். அறிவில் சிறந்த மேதைகள் பலர் வறுமையில் வாடுவதையும், எழுதப் படிக்கத் தெரியாத அல்லது பெரும் அறிவில்லாத பாமரர்கள் கோடீஸ்வரர்களாக இருப்பதையும் நாம் காண்கிறோம். இதற்குக் காரணம், செல்வத்தைக் கொடுக்கும் ஊழும் அறிவைக் கொடுக்கும் ஊழும் வெவ்வேறானவை. உலக இயற்கையே அப்படித்தான் படைக்கப்பட்டுள்ளது. தத்துவ பகுப்பாய்வு. பிரபஞ்ச சமநிலை மற்றும் முரண்பாடுகளின் தத்துவத்தை இது குறிக்கிறது. பொருள் வளம், அறிவு வளம் ஆகிய இரண்டும் வெவ்வேறு கர்மவினைகளின் பலன்கள். எனவே அவை ஒன்றோடொன்று நேர்விகிதத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. திருக்குறள் 375. நல்லவை எல்லாந் தீயவாம் தீயவும், நல்லவாம் செல்வம் செயற்கு. முன்னுரை. செல்வத்தைச் சேர்க்க நினைக்கும் போது சாதகமான சூழல்களும் பாதகமாக மாறுவதும், பாதகமான சூழல்களும் சாதகமாக மாறுவதும் நம் கையில் இல்லை, அது ஊழின் விளையாட்டு என்று கூறுகிறது. தமிழ் சுருக்கம். செல்வம் சேர்வதற்கு காரணமான நல்ல ஊழ் இல்லாத போது நாம் செய்யும் நல்ல முயற்சிகள் எல்லாம் தீமையாக, தோல்வியாக முடியும். அதே சமயம் நல்ல ஊழ் இருக்கும்போது தீமையாகத் தோன்றும் சூழல்களும் கூட நன்மையாக முடிந்து செல்வத்தை தரும். English summary. In accumulating wealth, if fate is adverse, all good efforts will turn out to be futile and harmful. But if fate is favorable, even adverse conditions will turn beneficial and yield fortune. விரிவான பகுப்பாய்வு. நல்லவை எல்லாம் தீயவாம், நன்மையை தரும் என்று நம்பிச் செய்தவை யாவும் கெடுதலாக முடியும். தீயவும் நல்லவாம், தீமை பயக்கும் என்று நினைத்த காரியங்களும் நன்மையாக மாறும். செல்வம் செயற்கு. செல்வத்தை ஈட்டும் முயற்சியில் கருத்து மையக்கருத்து. ஊழின் திசை மாற்றத்தை பொறுத்து வினைகளின், காரியங்களின் விளைவுகள் தலைகீழாக மாறும். விளக்கம். சில நேரங்களில் மிகச்சிறந்த திட்டமிடலோடு நல்ல எண்ணத்துடன் துவங்கும் தொழில் நஷ்டத்தில் முடியும். இன்னும் சிலரோ எந்த திட்டமும் இல்லாமல் ஆபத்தான ஒரு காரியத்தில் இறங்குவர், ஆனால் விதியின் பயனால் அது அவர்களுக்கு பெரு லாபத்தை தரும். காலம் சாதகமாக இருந்தால் தீமையும் நன்மையாகும், காலம் சாதகமற்று இருந்தால் நன்மையும் தீமையாகும். தத்துவ பகுப்பாய்வு. செயல் வேறு, விளைவு வேறு. ஆக்ஷன் வர்சஸ் ரிசல்ட் என்ற தத்துவம். காரியத்தின் நற்பண்பு மட்டுமே அதன் விளைவை தீர்மானிப்பதில்லை, அதற்கு பின்னால் இருக்கும் ஊழின் தன்மையே இறுதி முடிவை தீர்மானிக்கிறது. திருக்குறள் 376. பரியினம் ஆகாவாம் பாலல்ல உய்த்து,
சொறியினும் போகா தம. முன்னுரை. நம்முடையது அல்லாத பொருள் நம்மிடம் தங்காது, நம் விதிப்படி நமக்குரிய பொருள் நம்மை விட்டு போகாது என்ற ஊழின் நியதியை மிக அழகாக விளக்கும் திருக்குறள் இது. தமிழ் சுருக்கம். தமக்கு உரிமையில்லாத பொருள்களை எப்பாடுபட்டுக் காத்த போதிலும் அவை தங்கி நிற்காமல் அழிந்துவிடும். தமக்கு உரிமையான பொருள்கள் விதிப்படி சேர வேண்டியவை, கொண்டு போய் வெளியே கொட்டினாலும் தம்மை விட்டு போகாது. English summary. That which is not destined to be yours cannot be preserved even with utmost care. That which is destined to be yours will not leave you, even if you throw it away. விரிவான பகுப்பாய்வு. பரியினும் வருந்திக் காப்பாற்றினாலும் எவ்வளவோ முயன்று பாதுகாத்தாலும் பாலல்ல. தனக்குரிய பகுதி அல்லாதவை, விதிப்படி நமக்குச் சொந்தமில்லாதவை, உய்த்துச் சொறியினும் கொண்டு போய் வெளியே கொட்டினாலும் கைவிட்டாலும் தமக்குரியவை. கருத்து மையக் கருத்து. விதிப்படி நமக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும், எது கிடைக்கக்கூடாதோ அது எவ்வளவு முயன்றாலும் நிலைக்காது. விளக்கம். மகாபாரதத்தில் கௌரவர்கள் சூதாடி பாண்டவர்களின் நாட்டை பறித்தாலும் இறுதியில் பாண்டவர்களிடமே நாடு வந்து சேர்ந்தது. நாம் எத்தனையோ பூட்டுகளைப் போட்டு பாதுகாத்தாலும் திருடு போகும் பொருள் போய்க்கொண்டேதான் இருக்கும். எதிர்பாராத வாரிசுரிமை அல்லது அதிர்ஷ்டம் மூலம் வரவேண்டிய சொத்து தேடி வரும். தத்துவ பகுப்பாய்வு. பொருட்களின் மீதான பற்றற்ற நிலையை டிட்டாச்மெண்ட் வளர்க்கும் உன்னத தத்துவம். உனக்குள்ளது உன்னை தேடி வரும், உனக்கில்லாதது உன்னை விட்டு அகலும் என்ற பிரபஞ்ச சமநிலை கோட்பாடு இது. திருக்குறள் 377. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி, தொகுத்தார்க்கு துய்த்தல் அரிது. முன்னுரை. கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வைத்தாலும் அதை அனுபவிக்கும் கொடுப்பினை, விதி, இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. தமிழ் சுருக்கம். வகுத்தவனாகிய இறைவன் அல்லது ஊழ் விதித்த முறைப்படியே அன்றி கோடிப் பொருள்களை தேடிச் சேர்த்து வைத்தவர்க்கும் அவற்றை அனுபவிப்பது என்பது இயலாத காரியம் ஆகும். English summary. Except in the way ordained by the disposer, fate, even those who have amassed millions cannot enjoy their wealth. விரிவான பகுப்பாய்வு. வகுத்தான் விதியை வகுத்தவன், இறைவன் இயற்கை நியதி, வகுத்த வகை, விதித்த முறை அல்லது அளவு, கோடி தொகுத்தார்க்கும் பல கோடிகளை சேர்த்து வைத்தவர்க்கும் துய்த்தல் அரிது, அனுபவிப்பது கடினம். கருத்து மையக் கருத்து. பொருளை ஈட்டுவது ஒரு திறன் என்றால் அதை அனுபவிப்பது விதியின் கையில் உள்ள மற்றொரு பகுதி. விளக்கம். உலகில் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் தங்களுக்கு பிடித்து உணவை உண்ண முடிவதில்லை, மருத்துவ காரணங்களால், அல்லது நிம்மதியாக தூங்க முடிவதில்லை. சொகுசு கார்கள் இருந்தாலும் அனுபவிக்க நேரமிருக்காது. மாறாக ஏழை தொழிலாளி நிம்மதியாக உறங்குவான். எனவே செல்வத்தைச் சேர்ப்பது மட்டும் வாழ்க்கையல்ல, அதை அனுபவிக்கும் வகுத்தான் வகுத்த வகை நமக்கு இருக்க வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. பிராப்தம் அல்லது நுகர்வு விதி. ஒரு பொருளின் மீதான உரிமை என்பது வேறு, அதன் மீதான நுகர்வு என்ஜாய்மெண்ட் என்பது வேறு. நுகர்வு என்பது எப்போதும் விதியின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. திருக்குறள் 378. துறப்பார்மன் துப்புரவில்லார் உரற்பால ஊட்டா கழியு மெனின். முன்னுரை. வறுமையால் வாடுபவர்கள் ஏன் துறவறம் போனாமல் இன்னும் உலக வாழ்க்கையில் உழல்கிறார்கள் என்ற கேள்விக்கு விதியின் பின்னணியில் விடையளிக்கிறது. தமிழ் சுருக்கம். அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் யாவும் தம்மை வந்தடைந்து வருத்தாமல் ஊழ் சும்மா விட்டுவிடுமானால், நுகரும் பொருள்கள் இல்லாத வறியவர்கள் எப்போதோ உலக வாழ்க்கையை துறந்து துறவிகளாகி இருப்பார்கள். ஆனால் ஊழ் அவர்களை துன்பத்தை அனுபவிக்க வைக்காமல் விடாது. English summary. Those who lack the means of enjoyment would long ago have renounced the world, if only the miseries destined for them would leave them without inflicting pain. விரிவான பகுப்பாய்வு. துறப்பார்மன் நிச்சயமாக துறவரம் மேற்கொள்வார்கள். மன் என்பது அசைநிலை நிச்சயம். துப்புரவு இல்லார் அனுபவிக்கும் நுகர்பொருள்கள், உணவு, உடை போன்றவை இல்லாத ஏழைகள். உரற்பால வந்து அடைய வேண்டிய விதியின் பயன்கள், துன்பங்கள். ஊட்டா கழியும் எனின் அனுபவிக்கச் செய்யாமல் சும்மா கடந்து போகுமானால். கருத்து மையக் கருத்து. ஏழைகள் வறுமையிலும் உலகப் பற்றோடு உழல்வதற்கு காரணம் அவர்கள் அனுபவித்துத் தீர்க்க வேண்டிய கர்மவினை இன்னும் பாக்கியிருக்கிறது என்பதுதான். விளக்கம். சாப்பிட உணவில்லை, வாழ வழியில்லை என்ற சூழலில் இருப்பவர்கள் எளிதாக எல்லாவற்றையும் துறந்துவிட்டு சாமியாராகப் போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படிப் போவதில்லை, இன்னும் கஷ்டப்பட்டுக் கொண்டே வாழ்கிறார்கள். ஏன்?
விதியானது அவர்களை அந்த வறுமை துன்பத்தை அனுபவிக்க வைத்துத்தான் தீரும். அந்த விதியின் பிடியில் இருந்து அவர்களால் தப்பிக்க முடிவதில்லையோ. தத்துவ பகுப்பாய்வு. கர்ம வினையின் கட்டாயத்தன்மை. ஒரு மனிதன்தான் செய்த வினைகளின் பயனை, அது இன்பமோ துன்பமோ, அனுபவித்தே தீர வேண்டும். அதிலிருந்து தப்பி ஓட துறவரம் கூட உதவாது என்ற தத்துவ உண்மை உணர்த்தப்படுகிறது. திருக்குறள் 379. நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற் படுவர் தெவன். முன்னுரை. வாழ்வில் இன்பம் வரும்போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்கள் துன்பம் வரும்போது மட்டும் ஏன் அழ வேண்டும் என்று கேட்டு இரண்டையும் சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தை போதிக்கிறது. தமிழ் சுருக்கம். நன்மை இன்பம் விளையும் காலத்தில் அதனை மகிழ்ந்து அனுபவிப்பவர்கள், தீமை துன்பம் விளையும் காலத்தில் மட்டும் மனம் கலங்கி துன்பப்படுவது ஏன்? இரண்டையும் ஊழின் பயன் என்றே கருத வேண்டும். English summary. Why should those who rejoice when good fortune comes, lament and suffer when adverse times arrive? Both are but the fruits of fate. விரிவான பகுப்பாய்வு. நன்றாங்கால் நன்மை ஆகின்ற காலத்தில் இன்பம் வரும்போது நல்லவா காண்பவர், அதை நல்லது என்று ஏற்று மகிழ்பவர். அன்றாங்கால் அது அல்லாத காலத்தில் தீமை துன்பம் வரும்போது அல்லற்படுவது எவன், துன்பப்பட்டு அழுவது ஏன்? கருத்து மையக் கருத்து. இன்பத்தையும் துன்பத்தையும் சமநோக்குடன் எக்வினிமிட்டி எதிர்கொள்ள பழக வேண்டும். விளக்கம். நம் வாழ்வில் ஒரு லாபமோ அல்லது நல்ல காரியமோ நடக்கும்போது இது என் அதிர்ஷ்டம், என் உழைப்பு என்று கொண்டாடுகிறோம். ஆனால் ஒரு நஷ்டமோ துக்கமோ வரும்போது மட்டும் கடவுளே எனக்கு ஏன் இந்தச் சோதனை என்று அழுகிறோம். வள்ளுவர் கேட்கிறார், இன்பத்தைக் கொடுத்ததும் அதே விதிதான், துன்பத்தைக் கொடுப்பதும் அதே விதிதான். இன்பத்தை வரவேற்று நீ துன்பத்தையும் ஏன் இயல்பாக ஏற்கக்கூடாது? தத்துவ பகுப்பாய்வு. பகவத்கீதையில் கூறப்படும் சமத்வம் சமநிலை என்ற தத்துவத்தின் தமிழ் வடிவம் இது. இன்பதுன்பங்கள் இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள், இரண்டையும் சமமாக ஏற்கும் மனமே ஞானத்தின் தொடக்கம். திருக்குறள் 380. ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினன் தான்முன் துறும். முன்னுரை. ஊழ் என்னும் அதிகாரத்தின் முத்தாய்ப்பான உலகப் புகழ்பெற்ற இறுதித் திருக்குறள் இது. விதியை விட வலிமையான சக்தி பிரபஞ்சத்தில் வேறு எதுவுமே இல்லை என்பதை வள்ளுவர் இதில் பிரகடனம் செய்கிறார். தமிழ் சுருக்கம். ஊழை விட மிக வலிமையுடையவை வேறு எவை உள்ளன? அந்த ஊழைத் தடுப்பதற்காக வேறு ஒரு உபாயத்தை நாம் சிந்தித்துச் செயலாற்றினாலும் அங்கேயும் அந்த ஊழே தனக்கு சாதகமாக முன்னதாக வந்து நிற்கும். English summary. What is more potently powerful than fate? Even if one contrives some subtle expedient to overcome it, fate will anticipate him and stand foremost. விரிவான பகுப்பாய்வு. ஊழின் பெருவலி யாவுள, விதியை விட பெரிய வலிமை உடையது வேறு என்ன இருக்கிறது? எதுவும் இல்லை. மற்றொன்று சூழினும் அதை வெல்ல வேறு ஒரு சூழ்ச்சியை உபாயத்தை நாம் திட்டமிட்டாலும் தான் முந்துரும். விதியானது அத்திட்டத்தையே தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு முந்தி வந்து நிற்கும். கருத்து மையக் கருத்து. விதியை மதியால் வெல்ல முயன்றாலும் அந்த மதியையும் தன் வசப்படுத்தி வெல்வதுதான் விதியின் உச்சக்கட்ட வலிமை. விளக்கம். ஒரு ஆபத்திலிருந்து தப்பிக்க நாம் ஒரு வழியை திட்டமிடுவோம். ஆனால் நாம் தேர்ந்தெடுத்த அந்த வழியே நம்மை அந்த ஆபத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இதையே தான் முந்துரும் என்கிறார் வள்ளுவர். நாம் விதியை ஏமாற்ற நினைக்கும் நினைப்பு கூட விதியின் திட்டப்படிதான் நடக்கும். எனவே விதியை மீறி மனிதனால் எதையும் செய்ய இயலாது. தத்துவ பகுப்பாய்வு. பிரபஞ்சத்தின் நியதி அல்லது நியதிவாதம் டிட்டர்மினிசம். மனிதனின் சுயவிருப்பத்தை ஃப்ரீ வில் விட பிரபஞ்சத்தின் பேராற்றல் காஸ்மிக் லா மிக வலிமையானது என்ற தத்துவத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடு ஆகும். திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை. திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 38. ஊழ்